தப்பாமல் சார்வார் தமக்கு ஆரவனத்தமன் நடன் கண்டு வந்த காரஷ்கார்ம தன்னை பாரந்தி உமையுடைய பதிகவிதம் பல பகர்ந்த பாரந்தன்னை சூழலினை சிவனருளால் துடைத்தானை தடுக்காண்டான் தோழந்தன்னை மாலை மணிவாசகனை மற்ற அடியரையும் அடிவணங்குவோமே. உடையாழ்ந்திருக்கும் உடையாழ்ந்து நீ நிறுத்தி அடியே நடுவிலும் இருப்பதாடியே அடியார் நடுவிற்கு அருளை புரியாய் உன்னம்பலத்து எம்பியார் முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னே சிற்றம்பலம் பார்வதி பதையே அருள்படிவாகிய அம்பலவாளுடைய பெருங்கருணையினாலே இந்த நல்ல நாளில் நல்ல ஸ்தானத்திலே நல்லவர்களாகிய உங்கள் முன்னிலையிலே திருவாசகத்திலே சிவனடியார் பெருமை என்கின்ற ஒரு நல்ல பொருள் பற்றி பேசுவதற்கு மேற்கொண்டிருக்கிறேன். மனிதர்களே 4 வகை உண்டு. மனிதர்களிலே மிருகங்களாக இருக்கின்றவர்கள் ஒரு கூட்டம். விலங்கொடு மக்கள் அணையர் என்பார் திருவள்ளுவர். மனிதர்களிலே மனிதர்களாக வாழ்கின்றவர்கள் 2வது நிலை. நல்ல மனுஷையா அப்படின்னு சொல்றது தங்கமான மனுஷன். மனிதர்களே மனிதர். அதுக்கு அடுத்த நிலை மனிதரிலே தெய்வமாக வாழ்கின்றவர்கள். நீங்க தெய்வமாகிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 4வது நிலை மனிதர்களிலே சிவமாக வாழ்கின்றவர்கள். மனிதர்களிலே சிவமாக வாழ்கின்றவர்கள் அவர்கள் தான் சிவன் அடியார்கள். இப்ப நாமெல்லாம் எப்படி வாழ்கிறோம்? சிவமாக வாழ்கிறோம். திருநீறு உருத்திராட்சம் சிவ சின்னங்களை அணிந்து சிவனை வழிபாடு செய்தால் சிவமாக வாழ்கிறோம், சிவத்தோடு வாழ்கிறோம். எதுக்கும் மனிதரிலே மிருகங்கள், மனிதரிலே மனிதர், மனிதரிலே தெய்வம், மனிதரிலே சிவம். அதான் சிவமாக்கி என்னை ஆண்ட அப்படின்னார். அதனாலே சிவனடியார்கள் சிவமாக வாழ்கின்றவர்கள். அறிவறியான் தலையறிய ஆக்கையாக்கி அங்கங்கே உயிர்க்குயிராய் அறிவு கொடுத்து அருளால் செறிதலினால் திருவேடம் சிவனுருவே ஆகும். சிவோகம் பாவிக்குமத்தால் சிவனும் ஆவார். இந்த வாக்கியம் புரியுதா? சிவோகம் பாவிக்குமத்தால் சிவனும் ஆவார். மனிதராக பிறந்திருந்தாலும் சிவோகம் பாவலினாலே திருவேடம் அணிந்திருப்பதனாலே அவர்கள் சிவமாக வாழ்கின்றார்கள். சிவோகம் பாவிக்குமத்தால் சிவனும் ஆவார். குறியதனால் இதயத்தை அரணை கூடும் கொள்கையினால் அரணாவர். குறியோடு தாம் அடியும் நெறியதனால் சிவமேயாய் நின்றுடுவர் என்றால் நேசத்தால் தொழுதி பாசத்தால் விடவே. நெறியதனால் சிவமேயாய் நின்றுடுவர் என்றால் நேசத்தால் தொழுதி பாசத்தால் விடவே என்பது சிவஞான சித்தியார். அதனாலே மனிதர்களிலே சிவமாக விளங்குகிறவர்கள் சிவனடியார்கள். அதனால்தான் சிவனடியாரை வழிபாடு செய்க என்று நம்முடைய நூல் எடுத்துள்ளது. நம்முடைய சாஸ்திர நூல் 12வது சூத்திரம் என்ன சொல்கிறது என்றால், சிவாலயத்தையும் சிவன் அடியாருடைய வேடத்தையும் சிவமாகவே வணங்குக என்று சொல்கிறது. சிவாலயத்தையும் சிவன் அடியார் வேடத்தையும்
சிவமாகவே எண்ணி வழிபாடு செய்க என்று 12வது சூத்திரம் பாடியவர் யார் தெரியுமா? யார் இது சொன்னவர்? செம்மலர் நோன்றாள் சேரொத்தா அம்மரம் கனி அன்பரோடு மணி மாலர நேயம் மறிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண்யன தொழுமே அப்படின்னு மிகண்டவர் சொல்றார். 2 வயசு சொன்னவருக்கு எத்தனை வயசு? 2 வயசு. நம்முடைய குருமார்கள் அப்படிப்பட்டவங்க 2 வயசுல ஞானம் பெற்றவர்கள். 2 வயசுல பேசவே தெரியாது. ஆனால் மிக உயர்ந்த ஞான விஷயத்தை ஞான பாடத்தில் பேசுவது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய சைவ சமயத்தினுடைய பெருமை. 2 வயசுல அவருடைய பாடலை ஞானசம்பந்தருடைய பாடல் ஞானசம்பந்த பெருமான் 3 வயதிலே ஞானம் பெற்றவர். 3 வயசுல தேவாரம் பாடியவர். அந்த தேவாரத்தை பயின்று அதனாலே பிறந்த குழந்தை 2 வயசுல ஞானம். அப்படிப்பட்டது நம்முடைய சைவ சமயம். நம்முடைய சைவ சமய ஆச்சாரியர்கள் அப்படிப்பட்டவர்கள். அதனால மனிதர்களே சிவமாக விளங்குகின்றவர்கள். மார்க்கண்டேய முனிவர் யமனை வென்றவர். சிவபூஷையினாலே யமனை வென்றவர். அதன் பிறகு அந்த யமனை சங்காரம் பண்ணினார். சங்காரம் பண்ணி மீண்டும் பூமாதேவி சுவாமியை வேண்ட அவனை எழுதி கொடுத்தார். யமன் இல்லைன்னா உலகத்தில் பாரம் அதிகமாகும். எல்லாம் அவங்க யாருக்குமே இறப்பு வரலன்னு வச்சுங்க. உலகத்தில் அப்படியே எல்லாம் இருந்தால் பூமி தாங்க. அதனால பூமாதேவி சிவபெருமான்கிட்ட போய் வேண்டுனா, கனம் தாங்க முடியல சாமி, எப்படியாவது அவனை எழுப்பி விடுங்க என்று கேட்டாங்க. அதுக்கு சுவாமியை சரி சரின்னு எழுப்பினார். அப்படி யமதர்மனை எழுப்பி அவருக்கு ஒரு உபதேசம் பண்றார். யாரு? சிவபெருமான். இது எந்த ஊர்ல நடந்த கதை? எந்த ஊர்ல காலசங்காரம் நடந்துச்சு? திருக்கடவுர்ல யமனை எழுப்பி யமனுக்கு சுவாமி ஒரு அட்வைஸ் பண்றார். என்னன்னா, மனிதர்களாக பிறந்தவர்கள் சிவனடியார்களாக இருக்கின்றவர்கள் அவர்கள் சாதாரண மனுஷன் தானே அப்படின்னு நினைச்சிடார்கள். மனுஷன் தானே அப்படின்னு நினைச்சிடார்கள். சொல்றது யாரு? சிவபெருமான். யாருக்கு சொல்றார்? யமனுக்கு சொல்றார். அப்படிப்பட்ட அடியார்களை கண்டா நீ என்ன செய்யணும் தெரியுமா? அவங்க பாதத்துல விழுந்து வணங்கு. தூரத்துல போயிடு. அப்படி எதிரே சந்திக்கும்படியா ஒரு சந்தர்ப்பம் இருக்குன்னு வச்சுங்க, அப்படியே பாதத்துல விழுந்து வணங்கு அப்படின்ற. நன்னரும் கதிவரும் நமது தொண்டரை மண்ணுலகத்தவர் மனிதரே என எண்ணரை அவர் நம்ம யார் என்று எழுதி. அப்படிப்பட்ட அடியார்களை கண்டால் என்ன பார்த்தா எப்படி வணங்குவியோ அப்படி வணங்கு அப்படின்னார். மண்ணுலகத்தவர் மனிதரே என எண்ணரை அவர்களை யான் என்று எழுதி கண்ணூரில் அன்னவர் கடலின் குஞ்சியாள் என்று யமனுக்கு உத்தரவு போடுறார். யமன் என்ன பண்றான்? நமஸ்காரம் பண்ணிட்டு, பெருமானே இந்த மாதிரி அடியாரிடத்தில் நான் போக மாட்டேன் என்று சொல்லி யமதர்மன் சிவபெருமானத்தை வேண்டிக் கொண்டு வழக்கம் போல தொழிலை பார்க்கலாம். அப்படி பார்க்கிற போது ஒரு நாள் கூட்டம் போட்டான். இந்த வரலாற்றுக்கு அப்புறம் யமதவத்தில் தன்னுடைய அமைச்சர்கள், யமனுக்கு அமைச்சர் காலன், சித்திரகுப்தன், கணக்கப்பிள்ளை சித்திரகுப்தன், இந்த மாதிரி ஆட்கள் இன்னும் ஏராளமான கூட்டம் யமனுக்கு இருக்கிற. அந்த கூட்டத்தில் ஒரு பெரும் கூட்டத்தில் யமதர்மன் என்ன பண்ணினா, அப்படி எந்திரிச்சு எல்லாருக்கும் நமஸ்காரம் அப்படின்னா எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏதோ பிரச்சனை போடுறது. என்ன சுவாமி நீங்களே கும்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க எல்லாரும். ஏன்னா தலைவர் எந்திரிச்சு எல்லாரையும் கும்பிட மாட்டார். அது யமன் கும்பிடுவானா? அப்படி கேட்ட உடனே யமன் சொல்றான், ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கவனமாக கேளுங்க. முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன், நல்லா கவனமாக கேளுங்க. என்ன சுவாமி?
அந்த மாதிரி திருநீறு உருத்திராட்சம் அணிந்திருக்கிற சிவனடியார்களை பார்த்தால் தூரமா ஓடி அவங்களை கும்பிடுங்க, தூரமா ஓடி போயிடும், அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எவன் சொன்னான். ஒருத்தர் எந்திரிச்சு கேட்டான், பிரபு எவ்வளவு தூரம் ஓடுறது சாமின்னு கேட்டான். எவன் சும்மாடா, எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடுறா அப்படின்னா. அதனால இது யார் சொல்றதுன்னா நக்கீரர் அப்படிங்கிற புலவர் சொல்றார். கைலை பாதி காலத்தி பாதி அப்படிங்கிற நூல்ல இந்த விஷயத்தை சொல்றார். யமதூதர்களுக்கு யமன் சொன்ன அறிவுரை, தொழில் ரகசியம் தொழுது நமனுந்தன், நமன்னா யாரு? யமன். நமன்னா யமன். தொழுது நமனுந்தன் தூதுவருக்கு சொல்லும் படுதில் சீர் திருக்காலத்தி மன்னன், படுதில் சீர் திருக்காலத்தி மன்னன், படுதில் சீர் பத்தர்தமை கண்டால் பணிந்து அகல கோவில்கள் எத்துணை சேர்த்தாக என்று. பணிந்து பத்தர்தமை கண்டால் பணிந்து அகல கோவில்கள் எத்துணையும் சேர்த்தாக என்று. எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிடலாம் என்று யமன் சொல்றான். ஆகையினால யமன் வணங்குகின்ற தகுதி பெற்றவர்கள் சிவனடியார்கள். யாரை கண்டும் யமன் வழங்க மாட்டான், சிவனடியாரை கண்டா யமன் வழங்கும். அப்படின்னா அந்த அடியாருடைய பெருமை எவ்வளவு, அடியாருடைய பெருமையை சொல்லி முடியுமா? அதனால சிவனுக்கு நிகராக அடியார்களை வணங்குக என்று நம்முடைய நூல்கள் தெரிவிக்கின்றன என்றால் அந்த அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள், அந்த அடியோருடைய பெருமை எவ்வளவு, சொல்ல முடியாத பெருமை உண்டு அடியார்கள். அப்படிப்பட்ட அந்த அடியார்கள் திருவாசகத்திலே மாணிக்க வாசகர் எப்படி வழங்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை தான் நம்ம இப்போ சிந்திக்க இருக்கிறோம். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அடியாரை சொல்ற போது மாணிக்க வாசகர் நல்ல ஒரு அடைமொழி வச்சு சொல்லுவார். எப்படின்னா சிறந்த அடியார் சிந்தனையும் தேர்வுடி நின்று, சிறந்த அடியார், நெருங்கு அடியார் என்றால் சிவபெருமான அடியார்கள் நெருங்கி பழகுவாங்க. தேவர்கள் தள்ளி இருப்பாங்க, தேவர்கள் ஒதுங்கி இருப்பாங்க, பதுங்கி இருப்பாங்க. அடியார்கள் தான் நெருங்கி இருப்பாங்க. அதனால சொல்றார், நெருங்கு அடியார்கள் நீங்க நின்று நிலாவி விளையாடும் மருந்தே சார்ந்து வர எங்கள் வாழ்வே வாழ்ந்து வருவாயே அப்படிங்கிறார். அப்புறம் சொல்றாரு பழுத்த மரத்து அடியர். இதெல்லாம் ஏன்னா அடியாருக்கு உண்டான இலக்கணங்கள் இதுல சொல்லப்படும். பழுத்த மரத்து அடியார், அடியாருக்கு மனசு எப்படி இருக்கணுமா? பழுத்த மரமா இருக்கு, காய் போல் இருக்கக்கூடாது, கனி போல் மனம் பழுத்த மனமா, பழுத்த மரத்து அடியார், சீரடியார், பழைய அடியார். பழைய அடியாரை பற்றி நல்லா சொல்லுவார் மாணிக்க வாசகர். உத்தரியோம் உண்மையிலிருந்து ஆட்கொண்டார் கொள்ளாரோ, எத்தோனின் அன்புடன் எல்லாம் அறியோமோ, சித்தம் அழகியார் பாடாரோ சிவனை, பத்துடையில் ஈசன் பட அடி. அப்புறம் விடலில் அடியார்னா சுவாமியை பிடிச்சவங்க விட மாட்டாங்க. சிவபெருமானை பிடித்த அடியார்கள் விடாது பற்றி கொள்வார்கள், அது விடலில் அடியார். அப்புறம் விரும்பும் அடியார், அப்புறம் மெய் அடியார், நேசம் உடைய அடியவர்கள். இப்படி அடியாருக்கு பல இலக்கணம் சொல்றார். இப்ப மாணிக்க வாசகர் அடியாரா இல்லையா? மாணிக்க வாசகர் தனக்கு ஒரு அடைமொழி சொல்கிறார். நான் எப்படிப்பட்டவன் என்ன சொல்றாருன்னா வெற்றடியன் அப்படிங்கிறார். இப்ப அடியார்கள் எல்லாம் எப்படி புகழ்ந்து சொன்னாரு? சிறந்த அடியார், நெருங்கு அடியார், படுத்த மனத்தடியார், சீரடியார், பழைய அடியார், விடலில் அடியார், விரும்பு அடியார், மெய்யடியார், நேசம் உடைய அடியார், இப்படி எல்லாம் சொல்லி தன்னை பத்தி சொல்ற போது வெற்றடியே அப்படிங்கிறார். வெற்றடியன்னா என்ன? ஒரு தளமும் இல்லாத வெற்றடியே அப்படிங்கிறார். இப்ப ஊர் உலகத்துல பணம் இல்லாதவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? வெறும்பயன். அம்மா கரெக்டாக வெறும்பயன். பணம் நிறைய இருந்ததுன்னா அவன்கிட்ட
ஒரு ஞானமும் இல்லைன்னா கூட பெரிய ஆளுங்க கவனம். பணம் இல்லைன்னு வச்சுங்க வெறும் அதுபோல நல்ல ஞானம் இல்லையானால் அவன் வெற்றடியார். ஞானம் இல்லையானால் பக்தி இல்லையானால் வெற்றடியார். அதை தன்னை சொல்லுகிறார். தன்னை சொல்ற போது வெற்றடியே அப்படிங்கிறார். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கு அன்பில் வெற்றடியேனை விடுதி கண்டாய். சுருக்கு அன்பில் அன்பு இல்லாது. அன்பு இல்லைன்னா வெறு அடிக்கிறது வெற்றடி. சுருக்கு அன்பில் வெற்றடியேனை விடுதி கண்டாய் என்று திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் தன்னை பற்றி சொல்றார். வெற்றடி. ஆகையினாலே அந்த அடியார் கூட்டத்தில் இருப்பது மிக முக்கியமானது. நமக்கு நல்ல உறவு எதுன்னா அடியார் உறவு தான் நல்ல உறவு. திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்லக்கூடிய ஒரு உறவு நட்பு எது என்றால் அடியவருடைய நட்பு. உலகத்தில் பல நண்பர்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையான நட்பு கிடையாது. உண்மையான நட்பு உண்மையான உறவு எது என்றால் அடியவர் உறவு தான். அடிய உறவு. மற்ற உறவுலாம் சந்தை உறவு. சந்தை உறவுனா சந்தை வெள்ளிக்கிழமை சந்தை உறவு, ஞாயிற்றுக்கிழமை சந்தை உறவு. அப்போ பக்கத்து கடைக்காரன் காய்கறி வியாபாரம் பண்ணுவான், அவன் வெத்தலை வியாபாரம் பண்ணுவான், அவன் பலகாரம் வச்சுருவான். இப்படி இந்த வியாபாரிகள் என்ன பேசுவாங்கன்னா, என்ன மச்சான் ஆடையை பார்க்க முடியல, போன வாரம் தானா அப்படிமா, அதான் கூட பேரனுக்கு கல்யாணம் வர முடியல அப்படிமா. அப்புறம் சந்தை முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, இவன் யாரும் அவன் யாரும் அவ்வளோதான். இதுதான் சந்தை உறவு. இப்போ நமக்கு உலகத்தில் இருக்கிற உறவுலாம் எப்படிப்பட்ட உறவு? சந்தை உறவு, பொய்யுறவு. இந்த உடம்பே இப்போ நமக்கு ரொம்ப நெருங்கிய உறவு எது? உடம்பு. இந்த உடம்பினுடைய உறவை பற்றி தாய்மானவர் என்ன சொல்றாரு தெரியுமா? பொய்யுறவு. பொய்யுறவு. இந்த உடம்பே பொய்யான உறவு. அப்படின்னா மற்ற உறவுலாம் எப்படி? உண்மை இல்லாத உறவு, பொய்யுறவு. பணம் இருந்தால் புகழ், பணம் இல்லைன்னு வச்சுங்க. ஆகையினால உண்மையான உறவு, நல்ல உறவுன்னா அடியார் உறவு தான். அதை திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்றார். கொள்ளேன் புறந்தரன் மாலயன் வாழ்வு குடிகடினோ. சிவபெருமான் மாணிக்க வாசகரை பார்த்து, உனக்கு நான் இந்திர பதவி தர்றேன் அப்படின்னா மாணிக்க வாசகர் வேண்டாம் சுவாமி பண்ணிட்டார். இப்போ நம்மகிட்ட இந்திர பதவி கொடுத்தா எப்படி இருக்கும்? சாதாரண பதவிக்கே அடிச்சுக்கிறாங்க. பல லட்சம் செலவு பண்ணி இந்திர பதவின்னா வேண்டாண்ட. சரி, அதை விட கொஞ்சம் மேலான பிரம்ம பதவி தரட்டுமானார். வேண்டாம் சுவாமி. அதுக்கு மேல விஷ்ணு பதவி இருக்கு, அதை தரட்டுமானார். வேண்டாம் வேண்டாம். வேற என்னப்பா வேணும்? உன்னுடைய அடியவர் உறவு, அடியவர் உறவு, உன்னுடைய அடியாருடைய உறவை தவிர வேற எந்த ஒரு பதவியும் எனக்கு வேண்டாம். நரகத்தில் இருந்தாலும் உன்னுடைய திருக்குறளாக இருக்கிறேன்னா அது சம்மதம். மற்ற சிறு தெய்வங்களை நான் மனசாலே நினைக்க மாட்டேன். அடியாருக்கு மாணிக்க வாசகர் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு பாடல் இந்த பாடல். இதெல்லாம் திறந்தோறும் படி. கொள்ளேன் புறந்தரன், புறந்தரன்னா இந்திரன், மால் அயன் வாழ்வு, இந்திர பதவி, பிரம பதவி, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். கொள்ளேன் புறந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகளினும் நல்லேன் எனது அடியாரோடல்லால். என்னுடைய குடியே கெட்டு போனாலும், என்னுடைய குடியே கெட்டு போனாலும் உன்னுடைய அடியாரை தவிர வேறு யாரையும் நட்பு கொள்ள மாட்டேன். நட்பு கொள்ள உங்க கை கட்டுப்பா மாணிக்க. இப்ப அடியாரோட எப்படி சொல்றாரு பாரு. இது மாதிரி யார் சொல்ல முடியும்? மாணிக்க வாசகரை தவிர யார் இந்த அளவுக்கு சொல்ல முடியும்? குடி கெடினும்
திருவருளாலே இருக்கப்பின் இறைவா உள்ளே பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமரே. நரகம் உயிரும் எல்லேன் திருவருளாலே இருக்கப்பின் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டேன் சாமி அப்படின்னா. உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனே. என்று அற்புதமாக பாடுகிறார் இந்த அடியார் உறவை பற்றி. உலகத்தில் இருக்கிற உறவு என்ன செய்யும் என்றால் பந்தத்தை உண்டு பண்ணும், பாசத்தை உண்டு பண்ணும். மற்ற உறவு என்ன செய்யும்? பந்த பாசத்தை உண்டு பண்ணும். அடியார் உறவு என்ன செய்யும் என்றால் பந்த பாசத்தை அறுக்கும், பந்த பாசத்தை நீக்கும். அதனால்தான் பட்டினத்தார் சொன்னாரு, இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு பலன். இந்த உலகத்துல மனிதர்களாக பிறந்தவர்கள் ரெண்டே ரெண்டு பலன் அனுபவம். அதான் உண்மையான பலன். என்னென்றால் அவர் பெரும் துறவி, பட்டினத்தார் பெரும் துறவி. அவர் உறவு கிடையாது, ஆனா அடியார் உறவை பிறக்கவில்லை. அதுதான் முக்கியம்னா. துறவிக்கு உறவு உண்டா? கிடையாது. ஆனா அடியார் உறவு கட்டாயம். பரமஞானிக்கும் அடியார் உறவு வேணும். பரமஞானிக்கும் அடியார் உறவு அவசியமானது. அவர் சொல்றாரு, அடியார் உறவும் அரண்பூசை நேசமும் அன்றி படிமீது ஏறு பயனுள்ளதோ. அடியார் உறவும் அரண்பூசை நேசமும் அன்றி படிமீது ஏறு பயனுள்ளதோ. பங்கயம் வகுத்த குடியான சுற்றமும் தாரமும் உயர்கலங்கள் தடியார் அடியுண்டவார் என்று இனம் சார்பின்களே என்று அவர் சொல்கிறார். ஆகையினாலே அடியார் உறவு தான் உண்மையான உறவு. அந்த அடியார் உறவு இருந்துச்சுன்னா நாம் சீக்கிரமா சிவனுடைய திருவருளை பெறலாம். மற்ற பூஜை, தபம், தானம், தீர்த்த யாத்திரை, யாகங்கள் இதெல்லாம் செய்து சிவனுடைய அருளை பெறுவது சாதாரணமான வேலை. சிவனை பெறுவது என்றால் அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை. 10,000 வருஷம் தவம் பண்ணா சூரபன்மன். அதுக்கு மேல ஆகாயத்திலிருந்து ஒரு 1000 வருஷம் தவம் பண்ணான். எத்தனை ஆயிரம் வருஷம் ஆச்சு? 11,000 வருஷம் ஆச்சு. 11,000 ஆண்டுகள் தவம் பண்ணியும் சுவாமி வரல. அவ்வளவு பெரிய ஆள் சுவாமி சிவபெருமான். ஆனா அடியார்னா உடனே வந்துடுவார். அடியாரை யார் வழிபாடு செய்கின்றார்களோ அவங்களை தேடி வந்துடுவார் சிவபெருமான். அடியார் வழிபாடு செய்கின்றவர்களை சிவபெருமான் தேடி வந்துடுவார். இப்ப நாயன்மார்கள் என்ன பண்ணாங்க? அடியார் வழிபாடு பண்ணாங்க. சுவாமி என்ன பண்ணார்? தேடி வந்தார். இளையான்குடி மாறனாயார் அவர் அடியாருக்கு மாகேஸ்வர பூஜை பண்ணிக்கிறதுதான் வேலை. இளையான்குடி மாறனாயார் எந்த ஊர்ல பிறந்தார்? அதான் அதுவே வருது இளையான்குடி. என்ன தொண்டு செய்கிறார்? அடியாருக்கு அமுது கிடையாது. நல்ல கவனமா கேளுமா, நல்ல கவனமா கேளு. ஏன்னா ரொம்ப உயர்ந்த ஒரு இடத்துக்கு வந்துருக்கும். அடியாருக்கு சாப்பாடு, மற்றவங்களுக்கு சாப்பாடு போட்டா விருந்து. பெரிய அமைச்சர் வராதுன்னு சொல்லுங்க, சாப்பாடு போட்டா என்ன விருந்துன்னு தான் சொல்லுவோம். அடியாருக்கு சாப்பாடு போட்டா பூசை, மாகேஸ்வர பூசை. ஈஸ்வரனுக்கு அமுது படைத்தா ஈஸ்வர பூசை, அடியாருக்கு அமுது படைத்தால் மகா ஈஸ்வர பூசை, மாகேஸ்வர பூசை. உலகத்திலே பணக்காரர், உலக மகா பணக்காரர், அவங்களுக்கு ஒரு நாள் விருந்து படைக்கிறோம்னு சொல்லுங்க, அதை பூசைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அடியாருக்கு சாப்பாடு போட்டா மாகேஸ்வர பூசை. இளையான்குடி மாறனான புராணத்தில் சுவாமி சொல்றாரு, அன்பரே அன்பர் பூசை அழித்தனி அடங்கினோடும் என்பதும் உலகம் எய்தி
அமுத நிதியம் ஏந்தி மொழி வழி ஏவல் கேட்ப இன்பமான இருக்க என்று அருள் செய்தான் எவருக்கும் இருக்கான். அன்பனே அன்பர் பூசை. அடியார்களுக்கு அமுது படைத்தா அது பூசை. சாதாரண மனுஷனுக்கு இல்லாத ஏழைக்கு போட்டா பிச்சை. கொஞ்சம் உயர்ந்தவங்களுக்கு தானம் பண்ணா தானம் அன்னதானம். சொந்தக்காரங்களுக்கு போட்டா விருந்து விருந்தாளி விருந்துன்னு சொல்றோம். அடியாருக்கு அமுது படைச்சா அமுது பூசை பூசை மாகேஸ்வர பூசை அப்படி அன்னம் பாலிப்புன்னு சொல்றோம். அது கூட சரியான வாக்கியம் இல்லை. அடியாருக்கு அன்னம் பாலிப்புன்னு சொல்றாங்க. அன்னம் பாலிப்பு அது அவ்வளவு சரியான வார்த்தை அல்ல. மாகேஸ்வர பூசை அடியாருக்கு உணவு பூசை. பெரிய புராணம் சேர்க்கிறா சொல்ற அன்பரே அன்பர் பூசை அடித்தனி அணங்கி போகும். ஆகையினால அடியவருக்கு செய்வது பூசை. அடியாருக்கு தண்ணீர் கொடுக்குறோம் பூசை. எப்படி என்றால் இப்ப அடியாருக்கு உள்ள இருக்கிறது யாரு? சிவம். இப்ப எனக்கு ஒரு உபசாரம் பண்ணி எனக்குள்ள சிவம் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனக்கு ஒரு உபசாரம் பண்றீங்கன்னா அது யார் போய் சேருது? உள்ள இருக்கிற சிவத்துக்கு. இப்ப எனக்கு கொடுத்தா சிவனுக்கு போய் சேரும். உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா சிவனுக்கு கொடுத்தா எனக்கு வராது. திருமூல சொல்ற அடியாருக்கு கோயில் இருக்குது. அடியாருக்கு என்ன பேரு? கோயில் இருக்குது. கோயில்ங்கிற வார்த்தை யார் சொல்றது? தமிழ் முனிவர் திருமூலர் சொல்றார். என்ன கோயில்? நடமாடும் கோயில். இப்ப திருமுறையை சுமந்து வந்து நடமாடும் கோயில். அங்க இருக்கிற மூலஸ்தான சுவாமி படமாடும் கோயில். அவர் படமாடும் கோயில், நாம் நடமாடும் கோயில். அப்ப இந்த நடமாடும் கோயிலாக இருக்கிற அடியாருக்கு ஒரு கொடுத்தோமானால் படமாட கோயிலாகிய சிவனுக்கு போய் சேரும். படமாடும் கோயிலாகிய சிவனுக்கு கொடுத்தா நடமாடும் கோயிலாகிய அடியாருக்கு வராது. அப்ப அடியாருக்கு கொடுத்தா ரெண்டு வகை பலன்கள். படமாடும் கோயில் பகவத் குன்று ஈரி நடமாடும் கோயில் நம்பர் தந்து ஆகா. நடமாடும் கோயில் நம்பர் கொன்று ஈரி படமாடும் கோயில் பகவத்தான் என்று திருமூலர் எடுத்துரைக்கிறார். அதனால அடியார்களுக்கெல்லாம் கோயில் இருக்கு. அடியாருக்கு செய்கிற உபசாரம்னா சிவனுக்கு போச்சு. நேரடியா சிவனுக்கு போச்சு. அதனால நம்முடைய நாயன்மார்கள் இந்த ஒரு எளிமையான வழியை கண்டுபிடிச்சிருக்காங்க. எளிமையான வழி. அடியாருக்கு ஒரு உபசாரம் பண்ணா நேர சிவனுக்கு போய் சேரும். இதில் மாற்றுகிறதே கிடையாது. அப்படி எளிமையான வழி. அடியாருடைய அந்த பெருமை சிறுத்தொண்ட நாயனார் சொல்ற போது சிவனடியாருடைய பெருமையை சேர்க்கிறார் சொல்றார். சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்துல சிறுத்தொண்ட நாயனாரை பற்றி உங்களுக்கு நல்ல தெரியும். அவரை பார்க்கறதுக்காக யார் வந்தார்? சிவபெருமான் கைலாயத்திலிருந்து வந்தார். இவர் அடியாரத்தான் தேடி இருந்தார். ஆனா இவரை யார் தேடி வந்தது? சிவபெருமான். நல்லா கவனமாக கேளுங்க. நாயன்மார்கள் சிவனை தேடவில்லை. ஏன் தேடினா கண்டுபிடிக்க முடியாது. அவனை எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அவனா தேடி வந்தாட்டான். அதனால தேட வேண்டியது அடியார். நாயன்மார்கள் அடியாரத்தான் தேடிக்கிட்டே இருந்தாங்க. சிறுத்தொண்டரான தினம் ஒரு அடியாரை தேடுவார். அடியாரை தேடி முடிச்சுட்டு வந்து அழைச்சிட்டு வந்து சாப்பாடு போடும். இதுதான் அவருடைய பணி. சிவனை தேடல, அடியாரை தேடு. ஆனா யார் இவரை தேடி வந்தது? சிவன் இவரை தேடி வந்தார். இவர் அடியாரை தேடினபடினாலே சிவன் இவரை தேடி வந்தார். தேடி வந்து அந்த மரத்துகளில் அமர்ந்திருக்கிறாரு. அவர் ஆத்தி மரங்கள் அமர்ந்திருக்கிறாரு. அப்படி அமர்ந்திருக்கிற போது இவர் வீட்டுக்கு வந்தார். அடியார் அன்னைக்கு ஒருத்தருமே வரல. வீட்டுக்கு கவலையோடு வந்தார். வீட்டுக்காரமா சொன்னாங்க, திருவண்ணாமலை அவங்க சொன்னாங்க, இப்போதான் ஒரு அடியார் வந்தாருங்க, நீங்கள் சீக்கிரமாக வந்துடுவீங்கன்னு சொன்னார். ஆனால் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார்.
அங்கே தங்கி இருக்கிறார் அப்படின்னு சொன்னாங்க. குடுக்குன்னு ஓடினார். அது ஓடி போய் அவர் இப்போ வணங்கி நின்றார். வணங்கி பணிந்து நின்றார். வந்த அடியார் வடநாட்டு பைரவ கோலத்தில் வந்து நின்றார். அப்படி நிற்கிற போது சுவாமி பார்த்தார். வந்துருந்த சுவாமி யாரு? சிவபெருமான். அவர் வந்து இந்த வந்து இருக்கிற அடியார் அப்படி பார்த்தார். பார்க்கறதுல என்ன அர்த்தம் தெரியுமா? சிவமாக ஆவார். அப்படி பார்த்தார். அப்படி பார்த்துட்டு அந்த பார்வையிலே மாற்றக்கூடிய ஆற்றல் சிவபெருமான் நெத்திக்கார ஆளுங்க. இப்படி பார்த்தா போதும் சிவன் சிவமாகும். அப்படி பார்த்துட்டார். நீதான் பெரிய சிறுத்தோண்டரா அப்படின்னு கேட்கலாமா? இப்போ ஒரு அன்பர் வர்றாரு, ஒரு சிவனடியார் வர்றாரு. சிவனடியார் வந்தால் வாங்க அப்படின்னு கேட்கணும். அதான முறை. நீதான் பெரிய சிவனடியாரா அப்படின்னு என்ன அர்த்தம்? கேட்குற மரம் இல்லை. ஆனால் இப்போ கேட்குறாரு, நீதான் பெரிய சிறுத்தோண்டரா அப்படின்னா. ஏன்னா அந்த பரீட்சையில் அவன் பாஸ் பண்ணுறானா இல்லை ஃபெயில் பண்ணுறான்னு சோதனை. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இந்த பதில் தான் ரொம்ப முக்கியம். பெருமானே, திருநீறு பூசி இருக்கிற அடியார்களுக்கு பக்கத்துல போறதுக்கு கூட தகுதி இல்லை சுவாமிங்க. எப்படி பதில் பாரு, எப்படி கேள்வி, பதில் எப்படி பாரு. கேள்வி சாதாரணமான ஆளை கேட்டா ரொம்ப கோபத்தில் ஆமையா பெண்ண அப்படின்வான். நம்மளை கேட்டாதான் சொல்லுவோம். ஆனால் ஞானத்தின் சிகரமாக விளங்குகிற சிறுத்தொண்ட நாயனார் அந்த கேள்விக்கு பதில் எப்படி சொல்றாரு? திருநீறு பூசி இருக்கிற அடியார்களுக்கு பக்கத்துல போறதுக்கு கூட எனக்கு தகுதி சுவாமி. இருந்தாலும் அடியார்கள் என் மேல வச்சிருக்கிற கருணையினால அப்படி சொல்லுவாங்க சுவாமிங்க. என் மேல வச்சிருக்கிற கருணையினால அப்படி சொல்லுவாங்க சுவாமி. நான் ரொம்ப பெரும் தவறு பண்ணியிருக்கிறேன். அதனால இன்னைக்கு உங்களை பார்க்கும்படியான வாய்ப்பு கிடைச்சிருக்காங்க. பெரிய பூதி சாதனத்தவனும் போற்ற போதேன் ஆயினும் நாடன் அடியார் கருணையினால் அருளை செய்வர் நான் என்று கோரில் அன்பர் தமையபு செய்விப்பதற்கு குலப்பதியில் காதலாரே தேடியும் காணேன் தவத்தால் உடற்கண்டு என்று அந்த அடியாருடைய பெருமையை அப்படி சொல்றார் சேர்க்கிறார். அதனால பெரிய புராணம் முழுவதும் அடியாருடைய பெருமையை தான் சொல்லும். பெரிய புராணம் முழுவதும் அடியாருடைய பெருமை இதற்கு மாணிக்க வாசகர் அந்த மாதிரி அடியாருடைய கூட்டத்தில் சேர்த்து வச்சது அதிசயம். அதிசயம் அடியாரோடு சேருவது உயர்ந்தது. மற்ற நூல்களெல்லாம் சொல்லுது. அடியாருடைய கூட்டத்தை காண்பது, அடியாருடைய கூட்டத்திலே சேருவது, அடியாரை வணங்குவது, இதெல்லாம் உயர்ந்ததுன்னு மற்ற நூல்கள் சொல்லுகின்றன. ஆனால் திருவாசகம் அந்த உயர்ந்த இடத்துக்கு போய் அடியாருடைய கூட்டத்திலே சேர்த்து வைத்தாலே அது அதிசயம் அதிசயம் அதிசயம். திருவாசகம் எப்பேற்பட்ட ஒரு உச்சகட்டமான ஒரு இடம் பாருங்க. இப்ப உலகத்துல எத்தனையோ அதிசயம் இருக்கு. இப்ப நிறைய குதிரையா மாத்தினாரு, குதிரையே நிறைய மாத்தினாரு, அதிசயம். ஆனா அத அதிசயம் சொல்லல. இன்னும் எத்தனையோ அதிசயங்கள் உண்டு. வந்தி கிழவிக்கு மோட்சம் கொடுத்தார், ஒரு கூட மண்ணடி கூட்டினாரு, கரை அடைச்சாரு. இப்படி பல பல அதிசயங்கள். அதெல்லாம் அதிசயம்னு சொல்லல. எது அதிசயம்னு சொல்றாரு? அடியாரோடு தன்னை சேர்த்து வைத்தார் பாருங்க, அதுதான் ஆச்சரியம். அதிசயம் அதிசயம் அதிசயம். நம்ம அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது. அடியாரோடு சேர்த்துக்கிறவங்க அதுதான் அதிசயம். அது சொல்ற அதான் திருவாசகம். திருவாசகத்தினுடைய பெருமை அங்கு. செடியார் ஆக்கை திறமர வீசி சிவபுர நிலவுக்கு கடியே நாளின் கண்டு கொண்டேன் கண்ணினை கடிகூற படிதானில்லா பரம்பரனின் பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன்
கண்டாயம்மா வைத்துமாடென்றும் மாணிக்கத்து ஒளியென்றும் மனத்திடை உருகாடு செப்பு நேர்முறை மடவர இயதங்கள் திறத்திடை நைவேலை ஒப்பிலாதன உவமணி இறந்தன உண்மலர் தாழ்ந்து அப்பன் ஆண்டு தன் அடியில் கூட்டிய நல்லா சொல்லுங்க அதிசயம். அதிசய பத்துன்னு சொல்றாரு. அதுக்கு அடியாரோடு சேர்ந்துதான் அதிசயம் சொல்றாரு. இதுக்கு மேல ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இதுக்கு மேல சொல்ல வேண்டிய அவசியம். மாணிக்க வாசகர் சொல்லிட்டாருன்னா அது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மாதிரி, ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. அது மேல கிடையாது. அது சொல்றாரு. அதுல ஒரு பதிகம் பாராட்டு. அது என்ன பேருன்னா அதிசய பத்து. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நீதியாவன யாவையும் நினைக்கிறேன். சொல்லுங்க. நினைப்பவரோடும் கூட ஏதமே பிறந்து இறந்துடல் வேந்தனை என்னடியான் என்று இறந்துடல் என்னடியான் என்று பாதி மாதுடன் கூடிய பரம்பரம் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கண உடையந்தை தன்னை யாவரும் அறிவதற்கரியவன். இது ஒரு கூட்டு வழிபாடு. பின்னாடி எல்லாரும் சொல்றாங்க, தராம சொல்றாங்க. நம்ம தமிழ் மொழியில மாணிக்க வாசகர் சுவாமிகள் பாடிய அற்புதமா அதிசயம் உலகத்திலே கிடையாது. தன்னை யாவரும் அறிவதற்கரியவன் எளியவன் அடியார்க்கு உன்னை வென்றவர் புரிஷனை முடிதலில் இளமதி அது வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே எண்ணிலேந்து நாமம் அஞ்செழுத்தும் ஏழவை அதனாலே நன்னிலேந்தலை ஞானிகள் தம்முடு நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு உருப்படுகின்றேனை அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே. அதனால அடியார் கூட்டத்தை கண்டு அந்த கூட்டத்திலே சேர்ந்து சிவனுக்கு தொண்டு செய்வது, சிவனை வணங்குவது அளவற்ற. அதுக்கு மேல புரியவே கிடையாது. அடியார் கூட்டம். அந்த அடியார் கூட்டத்தை சேர்ந்து இருப்பது, வணங்குவது ஒன்று. அந்த கூட்டத்துக்கு தான் திருக்கூட்டம் பேர். மற்ற கூட்டங்களுக்கு திருக்கூட்டம் பேர் வைக்க முடியாது. பெரிய கோடீஸ்வரன் கூட கூட்டம் திருக்கூட்டம் சொல்ல முடியுமா? பெரிய அரசியல் கூட்டம் நடக்குது, மாநாடு நடக்குது, திருக்கூட்டம் சொல்ல முடியுமா? முடிய முடியும். ஆனா 10 பேர் அடியார் இருந்தாலும்
திருக்கூட்டம். அதனால திருக்கூட்டம், மற்றதெல்லாம் தெருக்கூட்டம். இதான் திருக்கூட்டம். இந்த திருக்கூட்டத்துக்கு தெருளார் கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தை காண்பதற்கு மாணிக்கவாசகர் ஆசைப்பட்டார். மாணிக்கவாசகருக்கு ஆசை வரலாமா? ஒருத்தர் போய் கேட்டார், என்னங்க பெரிய துறவி, நீங்க அமைச்சர் பதவியை வேண்டாம்னு வந்துட்டீங்க, நீங்க ஆசைப்படுறீங்களே, என்ன ஆசைன்னு கேட்டாங்க. ஆசைப்படுறீங்களே, உங்களுக்கு எதுல ஆசை? அடியார் கூட்டத்தை பார்ப்பதற்கு எனக்கு ஆசை, அடியார் கூட்டத்தை காணுவதிலே ஆசை. ஏனென்றால் இப்ப அடியார் கூட்டத்தை பார்க்கிற போது எல்லாம் சிவகணங்கள். அடியார் கூட்டத்துக்கு என்ன பேர் தெரியுமா? மாணிக்க ஞானசம்பந்தர் என்ன பேர் வைக்கிறார் தெரியுமா? உருத்திர பல்கணத்தார், உருத்திர பல்கணத்தார். அதனால அந்த கூட்டத்தை காண்பது பெரும் புண்ணியம். அந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டேன். அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டாயமான செடியார் ஆட்டை ஆசைப்பட்டுல வரக்கூடிய பாடல். செடியார் ஆட்டை திறமர வீசி சிவபுர நகருக்கு கடியார் சோதி கண்டு கொண்டேன் கண்ணினை கழிகூற படிதான் இல்லா பரம்பரையிலேயும் பல அடியார் கூட்டம் காண ஆசைப்பட்டேன் கண்டாயமான. அடியார் கூட்டத்தை காணுவதற்கு அவருக்கு ஆசை. ஆசை பத்துன்னு ஒரு 10 பாடல். நம்ம மதுரையில கௌரின்னு ஒரு பெண், என்ன பேரு? அந்த பெண்ணுக்கு அவங்க அப்பா பேரு குருவாட்சன் சுபவர்ணை. ஒரு அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பெத்த அப்பன், பொண்ணோட அப்பன் ஒரு பிச்சைக்காரன், அம்மா ஒரு சன்னியாசியா பிச்சைக்காரன், ஒரு பிரம்மச்சாரி, சன்னியாசியில பிரம்மச்சாரி. அந்த நாமம் போட்டிருந்தார் வைஷ்ணவர். அவர் கௌரி பிச்சாந்தேகி அப்படின்னார். இந்த சிவனடியார் என்ன பண்ணாரு, அவர் வைஷ்ணவர் ஐயங்காரை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டார். சரி ரைட்டு, அதோட கொடுத்துக்கலாம்ல, நீங்க ரொம்ப நல்லவராக தெரியுறீங்க, என் பெண்ணை உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு தார வாக்கு கொடுத்துட்டா பிடிக்குவானா? 10-12 வயசு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். சைவர் வீட்டு பொண்ணு சிவசிவான்னு சொல்லி வளர்ந்த பெண்ணு ஐயங்கார் வீட்டில் கட்டி கொடுத்து. இந்த அம்மா போய் ஓரியூர்னு பக்கத்தில் மதுரையில் அங்கே கல்யாணம் ஆச்சு. அங்கே போனால் எல்லாம் ஐயங்கார குடும்பம். மாமியார் கழிச்சு கொடுறா, ஏடி வீடு கூட்டியாருன்னா கூட்டிட்டு தண்ணி எடுக்கலையா, இந்த வச்ச நல்ல வார்த்தையே கிடையாது, பொறுமையான வார்த்தையே கிடையாது. ரொம்ப கோபக்காரி. புருஷன் ஒரு அப்பா என்ன பண்ணுவான், அம்மாவை பார்ப்பான், முஞ்சாதியை பார்ப்பான், 2 பேருக்கு கிடையாது. அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, அந்த பெண்மணிக்கு நீ இருந்தா ஐயங்காரா இருக்க, திருவெல்லாம் ஐயங்கார், திருநீர் பூசி இருக்கிற ஒரு அடியார் இந்த ஊர்ல பார்க்க முடியல அப்படின்னு அவன் வருத்தம். திருநீர் பூசி இருக்கிற அடியவரை பார்க்க முடியலையே அப்படின்னு வருத்தம், ரொம்ப நாள வருத்தம். அது அந்த திருவிளையாடல் புராணத்தில் சொல்றாரு, கண்மாசு உண்மாசு கழுவுவது நீரென்றே உபரிடம் உரைக்க கேட்டு மண்மாசு வடப்பூசும் வடிவுடையார் அகன்றதற்பின் மனையில் வையும் பெண்மாசு கடிய ஒரு சிவனடியார் தமைக்கான பெறாமல் இன்று இன் கண்மாசு படுவதன கழிந்தெழுந்து தடை என்பார் அவரை ஒருவர். அந்த அம்மாவுக்கு இருந்தது தடை அன்பு. ஒரு நாள் அந்த வீட்டுக்காரங்கெல்லாம் ஏதோ ஒரு கல்யாணம் பக்கத்தில் இந்த பொண்ணை எடுத்து, வெளியில வாடி கௌரி, அந்த அம்மா வெளியில் வந்துட்டாங்க. பொண்ணு கதவை நல்லா இழுத்து போட்டு திண்டுக்கல் போட்டு பூட்டி நல்லா பூட்டிட்டு எல்லா குடும்பத்தோட வெளியில் வந்துட்டாங்க கல்யாணம். இந்த அம்மா ஓரமாக போயிருக்காங்க. இந்த ஊரில் அடியார பார்க்கணும், மாமியார் திட்டான்னு கவலைப்படுற,
அடியார பார்க்க முடியல, அடியார பார்க்க முடியல என்று அவருக்கு கவலை இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு பாட்டு பாருங்க, ஒரு அருமையான பாட்டு. சிவபெருமான் ஒரு அவதாரம் எடுத்துக்கிறார். சிவபெருமான் எடுத்துக்கொண்ட அவதாரங்களிலே ஒன்று சிவனடியாரம். இப்ப நீங்க சிவன் அவதாரம், சிவபெருமான் அவதாரம் எடுப்பாரா? எடுக்க மாட்டார். ஆனா எழுதுறார். என்ன அவதாரம்? அடியார் அவதாரம் எடுக்கிறார். திருவிளையாடல் புராணம், பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடல் புராணம் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு தான் தெரியும். திருவிளையாடல் எனக்கு இருக்கும் உறுதியில பரமென்ன அவை கொடுப்பான் எல்லாம் தானாய் அனைத்துயிர்க்கும் உயிராகும் அரண் என்பத அவன் அறிவார்க்கு அங்கம் வாற்று மனத்துருமை பத்தி வழி வரும் என்பர் அப்பத்தி வழி நிற்பார்க்கு வினைத்துயர் தீர்த்திட எடுத்த வடிவென்பது அவன் அடியார் கடந்து. சிவன் எடுத்துக்கொண்ட வடிவம் தான் அடியார்கள். சிவபெருமான் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக, ஆன்மாவுடைய பிறப்பை அளிப்பதற்காக அவன் எடுத்துக்கொண்ட ஒரு வடிவம் தான் அடியார்கள். சிவனடியார், சிவ அவதாரங்கள், சிவபெருமானுடைய அவதாரங்கள் ரொம்ப உயர்ந்தது. அதே இன்னொரு பாட்டை கவனிங்க. சிவனடியாருக்கு அன்பில்லா சிந்தையே இரும்பு. சிவனடியாருக்கு அன்பு இல்லைன்னு வச்சுங்க, அவன் சிவனிடத்துல அன்புற ஆட்கையே மரம். சிவனடியாருக்கு தொண்டு செய்யாத உடம்பு இருக்குது பாருங்க, அதுதான் மரம். வேப்ப மரம், புளிய மரம், தென்னை மரம், பனை மரம்லாம் மரம் இல்லை. அடியாருக்கு தொண்டு செய்யாத உடம்பு இருக்குது பாருங்க, அதுதான் மரம். சொல்றது யாரு? செவி கண்ணாடி ஐந்தும் பவனடியார் இடைச்செலுத்த படிவனை காவை. அடியாருக்கு அடியாரை வணங்காத அந்த தேவம் இருக்குதே, அது பொம்மை. பொம்மை மனுஷன் சொல்ல முடியாது, மனுஷர் உலகத்தில் இருக்கிற பொம்மை. சைவ தவநெறியில் இல்லாத நெறிய பவநெறி என்று அடியராய் கடல்வாழ்வு. இப்படி அவன் ஓரமாக சாப்பிடாம பேசாம உட்கார்ந்துருந்தா பட்டினியா சிவசிவா 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 அப்படி உட்கார்ந்துருந்தா. அந்த நேரத்தில் நல்ல பசி நேரம் 12:30 மணி. ஒரு சிவனடியார் வயசான ஒரு கிழவன், 95 வயசு, நரைச்ச முடி, ஒடுங்கிய கண்ணா, ஒரு குடை எழுதி கொண்டு வற்ற உடம்பு, நெற்றி நிறைய திருநீர், நல்ல பஞ்சலட்சம் ருத்ராட்சம் அணிந்து சிவாய நம சிவாய நம சிவாய நம அப்படி வந்தார் அடியார். வந்த உடனே அவருக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சிவனடியார் வந்துட்டார். சுந்தர ஆட்கொள்ள போனாலும் வெள்ளை வஸ்திரம் கூட அப்படி ஓடி போய் நமஸ்காரம் பண்ணினா, தண்ணீர் சிந்தி வரவேற்றார். பெருமானே ரொம்ப சந்தோஷம், தங்களை காணப்பட்டதை என்னுடைய பிறவி கண்ணியமான என்று வணங்கினார். ரொம்ப பசியா இருக்குதுன்னார் வந்தவர். ரொம்ப பசிக்குதுன்னார். ஏன்னா பசி நேரம். சுவாமி அடியருக்கு அமுது செய்திக்கணும்னு ஆசை, ஆனா வீடு எல்லாம் பூட்டிட்டு போயிட்டாங்க. சுவாமி நீ போய் கையை தொடுமா, கதவை திறந்துக்கும் அப்படின்னாரு. இந்த கௌரி போய் அப்படி கையை தொட்டா கதவை உடனே சிலிண்டரை பற்ற வச்சா அரிசி போட்டா காய்கறி நறுக்குனா வெங்காயம் தயார் பண்ணா உடனே தயாராகிடுச்சு. சாப்பாடு, கத்திரிக்காய் சாம்பார், அவரைக்காய் பொரியல், பீன்ஸ் பொரியல், அப்பளம், வடை, பாயசம் எல்லாம் 1 மணி நேரத்தில் தயார் பண்ணிட்டார். ருதியாச்சு. பாலக்கூடிய பண்ணி பெரிய இடையில சாப்பாடு அப்படி நல்ல ஒரு 1:30 மணி சாப்பிட்டார். வந்த சமையல் திருப்தியாக சாப்பிட்டார். பெரியவர் சாப்பிட்டார். அப்படி சாப்பிடும்போது விசில் ஒன்று உத்திரமா இருக்கு. அப்போ தான் கிடையாது. அதனால அந்த கௌரி பக்கத்தில் உட்காந்து ஒரு விசில் விட்டார். சிவனடியாருக்கு இப்படி தோணுச்சு. பெரும்பாலும் அடியே இந்த இல்லத்திலே தேவரையில் அன்பு செய்கிறீர்கள், பெரும்பாலும் பெரும்பாலும் விசில் விட்டார். அப்படி விசில
கிழவனா இருந்த சாமியார் குமரனா மாறிட்டார். நல்ல 18 வயசு கட்டிடம் காலை. இவளுக்கு எப்படி இருக்கான்? ஐயோ, கிழவனா இருந்து குமரனா. விசிறி அப்படியே ஓரமா வச்சுட்டு ஒதுங்கி நடுங்கி நின்னா கதை ஓரத்தில் போய் அப்படி உடம்பெல்லாம் வேர்த்து போச்சு. என்ன பண்ணுவா? ஐயோ, மாமியார் இந்த நேரத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம எட்டி பார்த்தா மாமியார் வந்துட்டா. அப்படி நடுங்கினா என்ன பண்றேன்னு தெரியல. வெளியிலையும் போக முடியாது, உள்ளேயும் போக முடியாது. உடனே அந்த குமரனா இருந்த அந்த சாப்பிட்டு இருந்தார் பாரு, அவரு திடீர்னு குழந்தையா மாறி 6 மாசத்து குழந்தை. வா 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 குழந்தை 6 மாசம். உடனே அந்த குழந்தைய கையில ஏற்றி கொண்டார். ஆச்சரியமா இருக்கு. கிழவன் குமரனா குழந்தையா ஏதோ அற்புதம் சொல்லி குழந்தைய ஏந்திட்டு அப்படி வெளியில வந்தார். அதான் வாங்க அப்படின்னு வந்தவர் என்ன பண்ணாரு? யார் நீ குழந்தை? பக்கத்து ஒரு கண்ணை கொண்டாடி இருந்தாங்க. அவங்க குழந்தை என்ன அடுத்த ஒரு குழந்தை போடி அப்படின்னு அவங்க ஒன்றும் சொல்ல முடியல. இந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்ல முடியல. அப்படியே சிவசிவான்னு அடுத்து வெளியில வந்தா அந்த குழந்தை ஏறி வந்தா அந்த குழந்தை ஒளிமயமாக ஆகாயத்தில் பாய்ந்தது. ரிஷப வாகனத்தில் சிவபெருமான், அம்பாள், விநாயகர், சுப்பிரமணியர் 39 தேவர்கள் சூழ காட்சி தந்து, கௌரி பெண்ணே, உன்னுடைய அடியார் பக்தியை கண்டு நிச்சயம் மகிழ்ந்தோம், நீ சிவலோகத்துக்கு வருக என்று சிவபெருமான் அனுகிரகம் பண்ணார். தேவர்கள் மதன் மழை பொழிந்தார்கள். அந்த அம்மா ஒளி வடிவமாக சிவலோகத்திற்கு அம்பிகை சாபம் பெற்று இருக்குது. திருவிளையாடல். அதனாலே அடியாரை காண்பது அவ்வளவு புண்ணியம், அடியாரை பார்ப்பது அவ்வளவு புண்ணியம், அடியாருக்கு தொண்டு செய்வது அவ்வளவு புண்ணியம். அடியாருக்கு மாவேஸ்வர பூஜை செய்யும்படியான வாய்ப்பு கிடைத்துவிட்டால் அவங்க அடுத்தது சிவலோகம் தான், பிறப்பு கிடையாது. அடுத்தது சிவலோகம், பிறப்பு கிடையாது. நீங்க வீட்டில் ஒரு அடியாருக்கு பக்தியோடு மாவேஸ்வர பூஜை பண்ணிட்டீங்கன்னா நீங்க எடுத்த பலன், பிறகு எடுத்த பலன் கிடைச்சி போச்சு. அப்படி அந்த மதுரையிலே நடந்த திருவிளையாடல். அதனால அடியார் கூட்டத்தை பார்க்கணும்னு சொல்லி அந்த கௌரி விருப்பப்பட்டார். அடியார் கூட்டத்தை காண்பது அந்த மாணிக்க வாசகர் சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இந்த மாதிரி அடியார் கூட்டத்தை பார்க்கணும்னு விரும்புகிற சுவாமி, இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த அடியார் கூட்டத்தை எனக்கு காட்டலையானால் நான் வீணே இறந்து போவேன். அப்படி இறந்து போயிட்டா உன்னை எல்லாரும் பேசி சிரிப்பாங்க சுவாமி. அடியார் கூட்டத்தை பார்க்கணும்னு விரும்பினா இந்த மாணிக்க வாசகன், ஆனா சிவபெருமான் அடியார் கூட்டத்தை காண்பிக்கவில்லை. அவன் பாவம் வீணா ஏமாந்து இறந்து போனான். இப்படியும் ஒரு சாமி இருக்குமா அப்படின்னு சிரிப்பாங்க சுவாமி. அப்படி சொல்ற திருவிழார் கூட்டம் காட்டாலே செத்தே போனால் சிரியாரும். இதை விட அந்த அடியார் கூட்டத்தை பார்ப்பதற்கு உச்சகட்டமான பாடல் சிதம்பரத்தில் போய் பாடுறார் மாணிக்க வாசகர். மருளார் மனத்தோடு உடை பிரிந்து வருந்து வேலை வா என்று திருவிழார் கூட்டம் காட்டாயே செத்தே போனால் சிரியாரோ. சிரிக்க மாட்டாங்களா சுவாமி? அடியார் கூட்டத்தை நான் பார்க்கணும், எனக்கு உங்களுடைய அடியார் கூட்டத்தை காண்பிக்க வேண்டும். அப்படி காண்பிக்கிறதுனால் இறந்து போவேன். திருவிழார் கூட்டம் காட்டாலே செத்தே போனால் அருளால் இருந்தார் அடியேனை அஞ்சேர் என்பார் ஆறுகின்ற பொருளால் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பர கூத்தா மருளார் மனத்தோடு உரை பிரிந்து வருந்துகிறேன் வா என்று திருவிழார் கூட்டம் காட்டாலே செத்தே போனால் சிறியார் என்பது அந்த திருவாசகம். இது எல்லாத்துக்கும் மேலாக ஒன்று சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய அடியாருக்கு நடுவில் இருக்கணும் சுவாமி, அப்படி ஒரு வரத்தை கொடு அப்படின்னு கேட்டார். இதான் உச்சகட்டம். யாரும் சொல்லாத ஒரு கருத்து, யாரும் கேட்காத ஒரு வரம். சிவபெருமான் போய் வரம் கேட்கக்கூடாது,
சிதம்பரத்தில் போய் அதுவும் கேட்கக்கூடாது. சிதம்பரத்தில் மோட்சம்தான் கேட்கணும். ஆனால் அங்கே போய் ஒன்று கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, உடையார் உங்கள் நடுவில் இருக்கும், உடையார் நடுவில் நீ இருத்தி, அடிய நடுவில் இருவரும் இருப்பதானால் அடியன் அடியார் நடுவில் இருக்கும் அவங்களுக்கு முடியாது. இதான் வரம். சிதம்பரத்தில் போய் மாணிக்க வாசகர் கேட்கக்கூடிய வரம். அடியாருக்கு நடுவில் இருக்குன்னு சொன்னோம். இப்படி வேற ஊர்ல இருக்கா? வேற யாராவது இப்படி பாடிருக்காங்களா? கிடையவே. அதனால அடியாருக்கு நடுவில் இருப்பது உயர்ந்த புண்ணியம். இப்ப ஓரங்காலத்துல இருந்தா, என்னுடைய சொற்பொழிவு ஓரத்துல இருந்தா சில பேர் கேட்காம இருப்பாங்க. ரெண்டு ஒருத்தர் எந்திரிச்சு போறாங்க வெளியில. ஓரத்துல இருக்கிறவங்க, நடுவில் இருக்கிறவங்க அப்படி சீக்கிரம் போக முடியாது. கவனிச்சா புரியலையோ கேட்டா உண்டா இல்லையா? ஒன்னாச்சா? ரெண்டாவது, இப்ப எல்லாருடைய பார்வையும் நடுவில் இருக்கிறதுனால இப்ப நான் நடுவில் இருக்கிறேன். இப்ப நல்ல அடியார்களாகி உங்களுடைய பார்வை என் மேல படுது. அப்ப அந்த புண்ணிய புண்ணியம் எனக்கு வரும்ல. இப்ப பொல்லாதவங்க பார்த்தா அதுக்கு ஒரு பலன் இருக்கு. ஒரு சில நல்ல பொருளை பார்த்து பொல்லாதவங்க பார்வை பிரச்சனை வச்சுங்க, என்ன ஆகும்? கெட்டு போகும். இப்ப நல்ல வயல் விளைஞ்சிருக்கு, நல்ல கூட்டு வாங்கிருக்கு, ரொம்ப ஒரு பொறாமக்காரன் பொல்லாதவன் போய் பார்த்தான்னு வச்சுங்க, பார்த்தான்னு வச்சுங்க, அவ்வளவுதான் வயிறு வராது. என்ன உண்மை? அதுபோல நல்லவங்க பார்க்காம வச்சுங்க, கட்டாயம் நன்று. அதனால நல்லாரை காண்பதும் நன்று, நல்லார் சொல் கேட்பதும் நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று. நல்லவர்கள் பார்வை இருந்துச்சுன்னா அவனுக்கு இருக்கிற கெட்டதெல்லாம் தோஷம்லாம் நீக்கும். அதுவும் சிவனடியார்கள் பார்வை இருந்துச்சுன்னா ரொம்ப உயர்ந்த புண்ணியம். இப்ப இவ்வளவு பேருடைய புண்ணியம் எனக்கு கிடையாது. சிவபெருமானுக்கு அப்படி வரன் கேட்டார் மாணிக்க வாசகர். அடியார் நடுவில் இருக்கும் அவரை புரியாய். சிதம்பரத்துல போய் கேட்கிறார். அதான் முக்கியமான விஷயம். பொன்னம்பலத்தை முடியா முதல்ல என் கருத்து முடியும். ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தா அடியார் கூட்டத்துக்கு நடுவில் இருக்கணும். அந்த வரத்தை அதை போய் கேட்டார் சிதம்பரத்துல. எவ்வளவு ஆசை பாருங்க அடியார். அடியார் கூட்டம் காண ஆசைன்னு சொன்னாரு. அடியார் கூட்டத்தில் சேர்த்து வைக்கிறது அதிசயம்னு சொன்னாரு. அடியார் கூட்டத்தை காட்டலன செத்து போவேன்னு சொன்னாரு. அடியார் கூட்டத்தை காணலன்னா அடியார் கூட்டத்துக்கு நடுவில் இருக்கணும் வர கேட்டார். இப்படி கேட்டவர் மாணிக்க வாசகர். அதனால அடியாருடைய பெருமை திருவாசகத்துல ரொம்ப அற்புதம். அதனாலதான் மாணிக்க வாசகருக்கு தனிச்சிறப்பு. மாணிக்க வாசகருக்கு எல்லாம் கொடுத்தார். பூசை, கோயில், விழா, வாகனம், உற்சவம், அந்த ஊரு எல்லாம் கொடுத்தார். திருப்பெருந்துறையில எல்லாம் மாணிக்க வாசகர் தான். அங்கே சிவபெருமானுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் திருப்பெருந்துறை சிவனுக்கு வடிவமே கிடையாது. நான் அருவமா இருக்கிறேன், நீ உருவமா இருக்க. திருப்பெருந்துறையில சிவபெருமான அருவம், உருவம் மாணிக்க வாசகர். எல்லாம் மாணிக்க வாசகர் தான். 10 நாள் உற்சவம், கோயில், விழா எல்லாம். அதனால அடியார் பற்றி அப்படி வலியுறுத்தி சொன்னவர் மாணிக்க வாசகர். திருவாசகத்தில் சிவனடியார் பெருமை அளவுடன் சொல்லுகிறது. இன்னும் நிறைய சொல்லுது. திருவெம்பாவை முழுவதுமே அடியார் இலக்கணத்தை தான் சொல்லுது. திருவெம்பாவை முழுவதுமே அடியவருடைய இலக்கணத்தை தான் சொல்லுது. அது அந்த கன்னி பெண்கள் வேண்டாங்க. என்ன வேண்டாங்கன்னா, எங்களுக்கு ஒரு காலத்தில் கல்யாணம் நடக்கும், திருமணம் நடந்துதானே ஆகும். அப்படி நடக்கிறப்ப சிவனடியாரே கணவனா வந்துட்டா செய்யற வேலையெல்லாம் சிவப்படியாக மாறும். வீடு கூட்டமா சிவனடியாரோட வீடு, சாப்பாடு ஆகிறோமா மாகேஸ்வர பூஜையா போகும், காய்கறி வாங்குறோமா சிவனடியாக செய்யணும். எல்லா வேலையும் சிவனடியாக செய்யற படியாக மாறிடும். அதனால எங்களுக்கு திருமணம் நடந்தால் சிவனடியாரே எங்களுக்கு கணவனா வரணும்னு கேட்கிறாங்க. எவ்வளவு உயர்ந்த உச்சகட்டமாக. உங்கள் பிள்ளை உனக்கே
அடைக்கலம் என்ற அங்க படங்கள் புதுக்கும் இம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உழைப்போம் கேள் எங்கொன்று நின்னன்பர் அல்லாதோர் சேரக்க எங்கள் உனக்கல்லாத எப்ப நீ செய்யற்க கங்குல் பகல் எங்கள் மற்றொன்றும் காணக்க இங்கு பரிசு எமக்கென்போ நன்முதியில் எங்களிடம் நாளும் எமக்கேலும் என்பார். இன்னொரு பாட்டு சொல்றாரு, முன்னை படம்பொருக்கும் முன்னை படம்பொருளை பின்னை புதுமைக்கும் ஏற்று அப்பெற்றியது உன்னை பிரதானாக பெற்ற உன் சீரடியும் உன்னடியால் தாழ்படியும் ஆண்களுக்கே பாங்காகும் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொடும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கென்போ நல்குதியே என்ன குறைந்தோம். சிவனடியாரே எங்களுடைய கணவனா அமைஞ்சு அதுவும் நல்ல குணமான கணவனா அமைஞ்சு நல்லா கேட்குறீங்களா? சிவனடியார் அமைஞ்சா நல்ல குணம் உள்ளவர் சொன்னபடி கேட்கிறவரா அமைஞ்சு அவருக்கு தொண்டு செய்யும்படியான ஒரு வாழ்க்கை அமைஞ்சு இப்படி அமைஞ்சுட்டா எங்களுக்கு என்ன குறை? ஒரு குறை புண்ணியம் தனியா செய்ய வேண்டியதில்லை, செய்யறதெல்லாம் புண்ணியமாகும், அது உயர்ந்த புண்ணியம். அப்படிதான் சங்கிலி நாச்சியார் சொல்லுவாங்க. சங்கிலி நாச்சியாருக்கு பொண்ணு பார்த்தாங்க, மாப்பிள்ளை பார்த்தாங்க. சொந்தத்தில் ஒரு மாப்பிள்ளை கேட்டு விட்டான். அவன் பொண்ணு அங்கேருந்து வரதுக்குள்ளே அந்த மாப்பிள்ளை சென்று போட்டான். அப்புறம் அப்படியே பேராகி போச்சு. அங்கே யாரும் பொண்ணு போயிடாயிருக்கான். போன என்னாலும் தெரியுங்களே. அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, பெண்களுடைய கருத்தை அறிஞ்சு கோயிலை கொண்டு விட்டாங்க. சிவன் அவரை பெற்ற ஒரு அடியவருக்குத்தான் நான் உரியவன், சாதாரண மனுஷனுக்கு நான் உரியவர் அல்ல சங்கிலி நாச்சியார். அப்புறம் சுந்தர வந்தாரு, கல்யாணம் நடந்துச்சு. அந்த சங்கிலி நாச்சியாருடைய கதையும் இந்த திருவெம்பாவையும் ஒன்று ஆகியனால திருவெம்பாவையில் அடியாருடைய இலக்கணம் நிறைய சொல்லும். அற்புதமாக சொல்கிறார் மாணிக்க வாசகர். இன்னும் நிறைய அடியோருடைய பெருமையை சொல்கிறார். ஆகியனால